வணக்கம் மக்களே. கர்ப்பிணி பெண்களுக்கு இரத்த சோகை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி முருங்கைக்கீரையை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு 6 மிளகாய் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம கீரையோடு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் சீக்கிரமாக. கண்டிப்பாக கர்ப்ப காலத்தில் டெய்லி ஒரு கீரை எடுத்துக்க சொல்லுவாங்க. அதில் 3 நாள் இந்த முருங்கைக்கீரையை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்குது, இரத்த சோகை இருக்குது கர்ப்ப காலத்தில் அப்படின்னு டாக்டர் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சரியாகும். கீரை இந்த மாதிரி நல்லா உருவி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மிளகா காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் உடம்புல ஹீமோகுளோபின் லெவல் ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்பாக இருக்குங்க. ரெண்டாவது ரொம்ப நல்லது கூட. இப்போ நம்ம நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ கீரையை இந்த மாதிரி நல்லா 2 தடவை அலசிட்டு இந்த மாதிரி தண்ணியில் கீரை நீங்கள் பொரியல் மாதிரி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் மாறாது. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அந்த கீரையை லைட்டாக அப்படியே தண்ணியை உதறிட்டு வச்சுக்கலாம். இப்போ எல்லா கீரையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு ரொம்ப கல்லுப்பு நிறைய சேர்த்துறாதீங்க, கரிச்சிரும். அதனால் ஓரளவு கல்லுப்பு சேர்த்துங்க. கல்லுப்பு கண்டிப்பாக சேருங்க, ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இப்போ அப்படியே நம்ம பரட்டி விட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த முருங்கைக்கீரை சுண்டும் போது தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு சாப்பிடுங்க. நம்ம தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு சாப்பிட்றதுனால நம்மளுக்கு செரிமான பிரச்சனை. முருங்கைக்கீரை சாப்பிட்டா சில பேருக்கு செரிக்கலை அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பிணி பெண்கள். இது மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி வேக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா கீரை வெந்துடும். இப்போ வேக கட்டி நம்ம தேங்காய் திருவிடலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் நல்லா திருவி வச்சுருக்கேன். நல்லா கீரை தண்ணியில் நல்லா வெந்துருச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா வேகட்டும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஹீமோகுளோபின் இன்க்ரீஸ் பண்ண முருங்கைக்கீரை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறுசாக கூட ஒரு 11 மணிக்கிட்ட சாப்பிட்லாம். கண்டிப்பாக சாதத்தில் போட்டு ரைஸில் போட்டு வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.